நவக்கிரக தலங்கள்ல ஒன்றான சந்திர பகவான் சன்னதி அமைஞ்சிருக்க திங்களூர் கைலாசநாதர் கோவிலுக்கு தாங்க நம்ம இன்னைக்கு பயணம் பண்ண போறோம். இந்த கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவிலையும், கும்பகோணத்திலிருந்து 33 கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த திங்களூர் அமைந்துள்ளதுங்க. இந்த கோவிலானது ஒரு தேவார வைப்பு தலம் அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் விடியற்கால ஒரு 6:30 மணிக்கு இந்த கோவிலுக்கு வந்தோம். நாங்கள் வந்தது இந்த தமிழ்நாடு அரசு போக்குவரத்து துறையின் சார்பில் ஏற்பாடு பண்ணுற இந்த நவக்கிரக தலங்களை ஒரே நாளில் சுற்றி பார்க்குற மாதிரியான பயணத்தின் மூலயமா தான் நம்ம வந்தோம். இதை பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் முழு வீடியோ போட்டிருக்கோம். இந்த நவக்கிரக தலங்களை ஒரே நாளில் பேருந்தில் போயிட்டு நம்ம எப்படி சுற்றி பார்த்தோம் அப்படின்றத பற்றி முழு வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. முதல் கோவிலாக இந்த திங்களூர் வந்து சேர்ந்தோம். ரொம்ப ஒரு அழகான ஒரு ஊருங்க. இப்போ நம்ம இந்த கிராமத்துக்கிட்ட வந்துட்டோம். இந்த இடத்துல ஒரு பெரிய குளம் இருக்கும். இந்த குளத்துல இருந்து தான் நமக்கு அந்த கோவிலுக்கு போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு வழி பிரியும். இந்த கிராமத்து வழியாக உள்ளே போயிட்டு தான் அந்த கோவில் நம்ம ரீச் ஆகும். காரில் இல்லை தனியாக பஸ் வச்சுக்கிட்டு வரீங்கன்னா நீங்கள் கோவில்கிட்டே நீங்கள் அதை பார்க் பண்ணிக்கலாம். இதுதாங்க அந்த கைலாசநாதர் கோவில். நிறைய ஆலமரங்களோட அந்த திங்களூர் கிராமத்தை ஒட்டி இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோவில். நம்ம சேனல்ல சமயக்குறவர்கள் 4வருள் ஒருவரான அப்பர் என்கிற திருநாவுக்கரசரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அவருடைய பிறந்த ஊர் திருவாமூர்ல இருந்து. அந்த திருநாவுக்கரசருக்கும் இந்த திங்களூருக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குங்க. போக போக அதை பற்றி சொல்கிறேன். இது தெற்குப்புற ஒரு நுழைவு வாயில் இருக்கு. இந்த வழியே நம்ம உள்ளர போக முடியாது. நம்ம போயிட்டு நேராக போயிட்டு கிழக்கு திசையில தான் அந்த ராஜகோபுரத்தின் வழியாக தான் நம்ம உள்ளர போகிற மாதிரி வழி இருக்கு. இப்போ நாங்கள் அங்கே தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா டைம் காலை 6:30 ஆகுது. ஸோ இப்போ தான் சூரியனும் கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் தான் நாங்கள் அந்த கோவிலுக்கு வந்தோம். அது தெரியுது பாருங்க அந்த ராஜகோபுரம். இது கிழக்கு நோக்கி அமைஞ்சிருக்கு அந்த ராஜகோபுரம். இது வழியாக தான் நம்ம கோவில் உள்ள போகிற மாதிரி இருக்கும். இந்த கோவிலை சுற்றி நல்ல வயல்வெளிகளோட ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்ததுங்க. இப்போ ரீசெண்டாக தான் இந்த கோவிலில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த யாகசாலை போட்ட அந்த இடம் இருந்தது. கும்பாபிஷேகம் எப்போ நடந்து முடிஞ்சதுன்னு தெரிஞ்சதுன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஸோ கோவிலுக்கு முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் நம்மளை வரவேற்கும். அப்படியே வாங்க கோவில் உள்ள போவோம். அறுபத்தி 3 நாயன்மார்களில் ஒருவரான அப்பூதி அடிகள் வந்து அவதரித்த திருத்தலங்க இந்த திங்களூர். இந்த அப்பூதி அடிகள் திருநாவுக்கரசர் மீது ரொம்ப அளவு கடந்த அன்பும் பக்தியும் வச்சிருந்தாரு. அதனாலேயே இந்த திருநாவுக்கரசனுடைய பெயர்ல இந்த இடத்துல அன்னதானம், கல்விக்கூடம், இன்னும் தண்ணீர் பந்தல்னு அவருடைய பெயர்ல நிறைய மக்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காரு. இதை அறிஞ்ச திருநாவுக்கரசர் இந்த திங்களூர் வரும் பொழுது இந்த அப்பூதி அடிகள் வீட்டிற்கு சாப்பிட போயிருக்காரு. அப்போ அவரை வரவேற்ற அப்பூதி அடிகள் சாப்பிடுவதற்கு தேவையான வாழை இலையை தன்னுடைய 2 மகன்களில் ஒருவரை வந்து தோட்டத்துக்கு போயிட்டு அறுத்துட்டு வர சொல்லும் பொழுது பாம்பு திண்டி இறக்க அந்த சிறுவனினுடைய உயிரை பதிகம் பாடி திரும்ப மீட்டெடுத்த நிகழ்வு நடந்த இடம்தாங்க இந்த திங்களூர். அந்த அப்பூதி அடிகள் அவருடைய மனைவி மற்றும் மகன்களுடைய சிலைகளை இந்த கோவிலில் பிரதிஷ்டை பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா அந்த சிலைகளை பார்க்கலாம். இந்த கோவிலில் இருக்க அந்த கைலாசநாதரான மூலவரை தரிசனம் பண்ணிட்டு கோவில் பிரகாரத்தை நம்ம சுற்றி வந்துகிட்டு இருக்கோங்க. ஸோ ரொம்ப சின்ன கோவில் தான், ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது. விநாயகருக்கு தனியாக ஒரு சன்னதி, அதை தாண்டி வந்தோம் அப்படின்னா முருகர் வள்ளி தெய்வானையோட தனி ஒரு சன்னதியில் இங்கே இருக்காரு. இங்கே கஜலட்சுமி சன்னதி இருக்கு. தலவிருட்சமாக வில்வ மரம் இருக்குங்க. இந்த கோவில் முக்கியமாக பரிகார தலமாக இருக்கு. ஏன்னா இந்த சந்திர பகவான் இந்த கோவிலில் இருக்கிறதுனால. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலில் என்ன ஒரு விசேஷம் என்னன்னா அன்னப்பிரசானம் அப்படின்ற குழந்தைகளுக்கு முதல்ல சோறு ஊட்டும் நிகழ்வு இந்த கோவிலில் ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க. அப்படியே நம்ம தாண்டி வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல தாங்க அந்த சந்திர பகவானுக்கு தனி சன்னதி இந்த இடத்துல இருக்கு. ஸோ வாய்ப்பு கிடைக்கும் பொழுது இந்த கோவிலை நேரில் வந்து தரிசனம் பண்ணுங்க. நீங்கள் யாரெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்றதையும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வில்லேஜ் ஊர்வலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.